சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். தேங்க்யூ சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. அந்த நம்பரை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நான் இப்பவே மேடத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, தேங்க்யூ மேடம். ஒரு குட் நியூஸ் மேடம். என்ன சுந்தர்? அந்த கவினோட போன் ஒரே ஒரு நிமிஷம் சுவிட்ச் ஆன் ஆகி ஆஃப் ஆயிருக்கு மேடம். அப்படியா? என்ன டவர் காமிச்சிச்சு? ஏற்காடு டவர் காட்டுது மேடம். ஏற்காடா? ராஸ்கல், இங்க ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டு ஏற்காடுல போய் ஒளிஞ்சிருக்கானா? ஆமா மேடம். அகிலா மேடம் சொல்லுங்க. உடனடியா ஏற்காடு இன்ஸ்பெக்டருக்கு போன் போட்டு என்கிட்ட கொடுங்க. நான் இப்ப அவர்கிட்ட பேசணும். ஓகே, ஏற்பாடு பண்றேன் மேடம். ஹலோ சார், நான் R7 ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். எனக்கு ஏற்காடு ஸ்டேஷனோட நம்பர் தேவைப்படுது. கொஞ்சம் இமிடியேட்டா சொல்ல முடியுமா? 1 செகண்ட். 9920 சார். ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ சார், ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷன். ஆமா மேடம், நீங்க? ஓகே சார். சார், நான் சென்னை R7 ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். நாங்க ஒரு முக்கியமான டீடைலுக்காக ஏற்காடு வரோம். எங்க இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் பேசுறீங்களா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க சார். மேடம், ஏற்காடு எஸ்ஐ லைன்ல இருக்காரு. இன்ஸ்பெக்டர் இல்லையா? இல்ல மேடம். ஹலோ சார், நான் தீபிகா, சென்னை R7 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். மேடம், உங்களை நல்லா தெரியும் மேடம். கடலூர்ல வேலை பார்க்கும்போது ரவுடிங்களை தெரிக்க விட்டீங்களே, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மேடம். உங்க பேர் என்ன? சந்திரன் மேடம். சந்திரன், என்னை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்றது சந்தோஷமான விஷயம்தான். இப்ப நான் எதுக்காக கால் பண்ணிருக்கேனா, ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக நான் உடனே ஏற்காடு வர வேண்டியிருக்கு. அங்க எனக்கு கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் தேவைப்படும். அதான் உங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும். மேடம், எங்க இன்ஸ்பெக்டர் அவங்க ஃபேமிலி கல்யாணத்துக்காக லீவ்ல இருக்காரு. நீங்க கிளம்பி வாங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை நாங்க பண்றோம். ஓகே சந்திரன், தேங்க்யூ. இமிடியேட்டா நாங்க கிளம்புறோம். ஓகே மேடம். சோ, இந்த கவின், ரகு ரெண்டு பேரோடையும் சுடர் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கணும். சுடர் இறந்து போன அன்னைக்கு இவங்க 3 பேருக்குள்ளேயும் தான் நிறைய இன்டராக்ஷன் நடந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல சுடர் ரகுவோட போனை அவாய்ட் பண்ணிருக்கா. ஆனா கவினோட பேசிட்டே இருந்திருக்கா. கவின் நம்பரும் சுடர் நம்பரும் ஒரே டவர்ல ஒரே இடத்துல பக்கம் பக்கமா இருந்திருக்கு. சுடர் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த கவின் அப்ஸ்காண்ட் ஆயிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கான். இவ்வளவு விஷயமும் எதை காட்டுது? ஒண்ணு, அவனே சுடரை கொலை பண்ணிருக்கணும். இல்ல கொலை நடக்கும் போது சுடரோட பக்கத்திலேயும் இருந்திருக்கணும். சோ, இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான லீடு இவன். இவனை நம்ம விடவே கூடாது. அகிலா, நம்ம உடனே கிளம்பணும். ஓகே மேடம். சுந்தர், சைபர் கிரைமுக்கு போன் பண்ணி அந்த போன் எப்போ ஆன் ஆனாலும் உடனே லொகேஷனை ஃபைண்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். ஓகே. அப்புறம் ஸ்டேஷனை பாத்துக்கோங்க. என்ன விஷயம்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். நான் வீட்டுக்கு போய் பாப்பா கிட்ட சொல்லிட்டு ரெடியாகி வந்துடுறேன். சரிங்க மேடம். நீங்களும் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. ஓகே மேடம். ஓகே. மல்லி, அந்த கவின் கொலை பண்ணிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவனே கொலை பண்ணிருந்தாலும் உன்னை நான் விட மாட்டேன். மல்லி சொல்லிதான் பண்ணேன்னு அவன்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி உன்னையும் இந்த மர்டர்ல சம்பந்தப்படுத்தி உன்னை ஒரு 10 வருஷமாவது உள்ள தூக்கி போட வேண்டி. இந்த கொலை பண்ணலனா என்ன, நீ என் தம்பிய கொலை பண்ணவதானே? கவின் கிட்ட அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கறதுக்கு தான் நான் ஏற்காடே போறேன். எங்க போனார் இவரு? குளிச்சு ரெடியாக பக்கத்துல போயிட்டு வரேன்னு சொன்னாரு. இன்னும் காணும். இந்த நேரத்துல எங்கெங்க போனீங்க?
டன் டடாய். மல்லிப்பூவா? அதுவும் இவ்வளவா? பின்ன என்னோட பொண்டாட்டி பேர்லயே மல்லிய வச்சுட்டு அப்புறம் மல்லிப்பூ வச்சுக்காம இருக்கலாமா? அதான் ஏற முடியாத இடம்லாம் ஏறி இறங்கி மல்லிகைப்பூ தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் சரிங்க. அதுக்கு எதுக்கு இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதுவா, உனக்கு பாதி வச்சு விட்டுட்டு அப்படியே நானும் கையில சுத்திப்பேன்ல. நீங்க என்ன வில்லேஜ் மைனரா? அப்படி கையில பூவெல்லாம் சுத்திக்கிறதுக்கு? இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி அப்படி ஒரு மைனரா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். ஒத்த வாங்க போறீங்க? மல்லிகைப்பூ எதுக்கு நம்ம தலையில வைக்கிறோம்? ஒரு ரொமான்ஸுக்கு தானே. அப்ப நிறைய மல்லிகைப்பூ, நிறைய ரொமான்ஸ். அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். நமக்காக ஒன்னாகும் அண்ணியோ என் மனோகர் மாமாவும் எவ்வளவு பண்ணிருக்காங்க. மல்லிகைப்பூ இருந்தா தானே இந்த மொமெண்டோ ரொம்ப அழகா இருக்கும். ஐயா இன்னைக்கு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க போலயே. எனக்கு தான் வெண்பா வாங்க விட்டுட்டு நாம இங்க தனியா இருக்கிறது என்னவோ போல இருக்கு. என் பொண்ணு என்ன பத்தி என்ன நினைப்பா? அவ எனக்கும் பொண்ணுதான். அதெல்லாம் அவ ஒன்னும் நினைக்க மாட்டா. சொல்லுங்க நீ. எல்லாம் வாங்கின மல்லி, ஆனா மல்லிப்பூ மட்டும் வாங்கல. ஹோட்டல் பசங்களை விட்டு தேடி வாங்கிட்டு வர சொன்னா அவங்க எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டு இல்லன்னு சொல்லி வந்துட்டாங்க. சீசன் இல்லையாமே. அத உங்க விஜய் தம்பி எங்கேயோ போய் தேடி புடிச்சு வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்படியா மல்லி? அப்பாடா, அப்போ என் தம்பி சரியாதான் இருக்காரு. நீ தான் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துகிட்டு இருக்க. மல்லி, கொஞ்சம் அப்படி இப்படின்னு நடந்துக்க மல்லி. மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க அண்ணி. வெண்பா தூங்கிட்டாளா? அவ நல்லா தூங்கிட்டு தான் இருக்கா. தூங்குறாளா? நல்லா தூங்க வைங்க. நான் பாத்துக்கிறேன் மல்லி, நீ அவளை பத்தி கவலைப்படாத. நான் போனை வைக்கிறேன். முடிஞ்சுச்சா? என் மல்லிக்கு இப்ப பாரு. மல்லி, திரும்ப வச்சு விடுறேன். அழகு. ஏங்க, எனக்கு இப்பவும் இதெல்லாம் தேவையானு தோணுது. மல்லி, வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் 60-70 வயசு வரைக்கும் கூட ரொமான்டிக்கா இருக்காங்க தெரியுமா? நாம தான் இந்த வயசுல இது சரியா? குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படிலாம் இருக்கலாமான்னு கண்டதையும் போட்டு குழப்பிக்கிறோம். நிறைய குடும்பத்துல குழந்தை பிறந்ததுமே புருஷனும் பொண்டாட்டியும் ரொமான்ஸையே மறந்துடுறாங்க. நாம அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. நாம கம்ஃபர்டபுளா இருக்கோம். நமக்கு ஆசையும் தேவையும் இருக்குன்னா வயசோ இல்ல மத்த எந்த விஷயமும் ஒரு பொருட்டே இல்ல. நம்ம வாண்டி இன்னும் அதிகமா அப்படியே இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இத பத்தி பேச சொன்னா மட்டும் மணிக்கணக்கா நல்லா பேசுவீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. யாருக்கு நீ போன் பண்ற? சொல்லு மல்லி. அண்ணி, வெண்பா எப்பவுமே ராத்திரியில பால் குடிப்பா. பால் குடிச்சாலா? பால் எல்லாம் அவளுக்கு கொடுத்தாச்சு. அவ தூங்கிட்டு இருக்கா. உன் மைண்ட இந்த பக்கம் விடாம விஜய் தம்பி கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு பாரு. இந்த அண்ணி ஏன் இவ்ளோ கோவப்படுறாங்க? ஏன்னா அவங்க அண்ணி, உனக்கு மூத்தவங்க. வாழ்க்கைனா என்னன்னா அவங்களுக்கு தெரியுது. அதனால இப்பவே லவ் லைஃபை இறுக்கி புடிச்சுக்கோங்கன்னு அட்வைஸ் பண்றாங்க. உனக்கு தான் இன்னும் எதுவுமே புரிய மாட்டேங்குது. புரியாமலாம் இல்லங்க. வெண்பா இத்தனை நாளா என் பக்கத்துல படுத்திருப்பா, என் மேல காலை போட்டிருப்பா, நான் அவளுக்கு கதை சொல்லுவேன். இன்னைக்கு அவன் என் பக்கத்துல இல்லையா, அதான் ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். டேய் மல்லி. ஐயோ, சொல்லு. அண்ணி, குளிர்துல அவளுக்கு போத்தி விட்டுருங்க. அவ பிளாங்கெட் எல்லாம் வேண்டான்னு சொல்லுவா, ஆனா ராத்திரி குளிர்ல நடுங்குவா. அம்மா தாயே, அதெல்லாம் போத்தி விட்டாச்சு. நானும் குழந்தைய பெத்து வளர்த்திருக்கேன். நீ என்ன ஸ்கூலுக்கு போற குழந்தை அடம் பிடிக்கிற மாதிரி இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க? போன வை. ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன சொன்னீங்க? லவ்வோட இம்பார்ட்டன்ஸ சொல்லிட்டு இருந்தேன். காலையில பிரேயர் பண்ற மாதிரி, எக்ஸசைஸ் பண்ற மாதிரி லவ்வும் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். பர்టిక్యులரா நீ பண்ணணும். காலையில பண்ற பிரேயர் அளவுக்கு அது அவ்வளவு முக்கியமா? ஏய், என்ன மல்லி இப்படி கேட்டுட்ட? லவ் தான் முக்கியமே. இந்த யூனிவர்ஸ லவ் இல்லனா இல்ல.
உங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் வளைச்சு கொண்டு வந்துருவீங்க. டீச்சர் டீச்சர் வலிக்குது டீச்சர். நான் டீச்சர்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன எனக்கே கிளாஸ் எடுக்கிறீங்க? நீங்க மேக்ஸ் டீச்சர், நீங்க மேக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்க. அதுவும் லவ் லாங்குவேஜ்ல ரொம்ப வீக்கா இருக்க. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, இன்னும் அன்னைக்கு ஒரே ஒரு கால் பண்ணிக்கிறேன். ஏன் மல்லி, என்ன மல்லி? ஐயோ போச்சுடா. என்ன மல்லி? இல்ல, நைட் லேம்ப் ஆன்ல இருந்தா ஆஃப் பண்ணிடுங்க. சின்ன வெளிச்சம் இருந்தா கூட அவ தூங்க மாட்டா. போனை முதல்ல விஜய் தம்பி கிட்ட கொடு. ஏன் அண்ணி? விஜய் தம்பி கிட்ட குடுன்னு சொன்னேன். உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்க நாகு. தம்பி, அவ ஏன் எனக்கு இத்தனை தடவை போன் பண்ணிக்கிட்டே இருக்கா? ஆ. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் அவ எனக்கு ஒரு கால் கூட பண்ணக்கூடாது. அவ உங்ககிட்ட தான் பேசணும், உங்ககிட்ட மட்டும் தான் பேசணும். அப்படி பண்ண வேண்டியது உங்க வேலை தான், பாத்துக்கோங்க. நான் இப்ப போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போறேன். அவ திரும்ப எனக்கு போன் பண்ணாதபடி பாத்துக்கோங்க. சரி 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 சரிங்க நாகு. இவளுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாதான் சரி வரும். என்னங்க அண்ணி என்ன சொன்னாங்க? ஜல்லிக்கட்டு காளைய கூட வழி கொண்டு வந்துடலாம் போல இருக்கு. உன்ன வழி கொண்டு வரது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதுல உங்க அண்ணி என்னடானா, நான் தான் சரியா பேச மாட்டேங்கிறேன், ரொமான்டிக்கா இல்ல, அதான் மல்லி இங்கேயே கால் பண்றேன்னு என்கிட்ட கோவப்படுறாங்க. ஐயோ ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இருங்க. ஏய் மல்லி, எத்தனை வாட்டி மல்லி? என்னங்க ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? அப்படின்னா அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆ, நான் போய் நேரா பாத்துட்டு வந்துருவா. ஏய், அவங்க நேரம் தூங்கி இருப்பாங்க மல்லி. லேண்ட்லைன் இருக்குல்ல, என்ன எங்கேஜ் டோன் வருது? அண்ணி லேண்ட்லைன் போனும் எடுத்து வச்சிட்டாங்களா? இப்ப வெண்பாவை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது? சாப்பிட்டாளா, தூங்குனாளா, லைட்டா அண்ணி ஆஃப் பண்ணாங்களா? ஐயோ ஒண்ணுமே தெரியலையே. என்னங்க என்னங்க தூங்கிட்டீங்களா? ஆமா, தூக்கம் வந்துச்சு, நான் தூங்குறேன். சரி, நானும் தூங்குறேன். தூங்கு. மல்லி. மார்னிங் மேடம், வாங்க. டிராவலிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். ஒன்னும் கஷ்டம் இல்ல சந்திரன். கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது மேடம். ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க நீங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் போக தயாரா இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எஸ் சந்திரன், இவங்க பேரு அகிலா. நம்ம டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்றாங்க. Hello. கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓ, ஆக்சுவலி இப்ப பாயிண்ட் என்னன்னா, நான் டீல் பண்ற மர்டர் கேஸ பத்தி நீங்க நியூஸ் பேப்பர்ல பாத்திருப்பீங்க. சுடர்னு ஒரு பொண்ணு கொன்னு எரிச்சிருக்காங்க. சோ இந்த கேஸோட முக்கியமான சஸ்பெக்ட் கவின். அவனோட போன் ஏற்காடுல தான் ஆன் ஆயிருக்கு. அவனை பிடிக்கிறதுக்கு தான் நீங்க ஹெல்ப் பண்ணணும். அவன் மட்டும் கிடைச்சிட்டானா இந்த கேஸோட முக்கியமான லீட் நமக்கு கிடைச்ச மாதிரி ஆயிடும் சார். நிச்சயமா ஹெல்ப் பண்றோம் மேடம். அவனோட போட்டோ ஏதாவது இருக்கா? இருந்தா லோக்கல் போலீஸ்க்கெல்லாம் அனுப்பி அவங்கள தேட சொல்லலாம். இல்ல, அவன் ரெகுலர் அஃபெண்டர் இல்ல போல. அதனால அவனோட நேமோ போட்டோவோ ரெக்கார்ட்ஸ்ல இல்ல. நான் ஒண்ணு பண்றேன். அவன் மொபைல் நம்பரை வச்சு அவன் சப்மிட் பண்ண ஆதார் டீடைல
போட்டோ இருக்கான்னு பாக்குறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நிச்சயமா மேடம். அப்புறம் ஒரு விஷயம் மேடம், ஏற்காடுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்திருக்காரு. அவரோட பந்தோபஸ்துக்காக நான் அப்பப்போ போயிட்டு வர வேண்டியிருக்கும் மேடம். அதனால நான் ஒரு கான்ஸ்டபிளை உங்க கூட அனுப்புறேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் நானும் உங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஷியோர் சார். அண்ட் ஒன் மோர் திங், அந்த கவின் இங்க இருக்கான்றப்ப அவன் பொதுவான இடத்துல தங்க வாய்ப்பில்ல. அவனுக்கு சப்போர்ட் பண்ற யாரோ ஒரு ரவுடியோட தான் அவன் தங்கி இருக்கணும். அதனால நொட்டோரியஸா இருக்கிற 4 ரவுடிங்கள என்கிட்ட ஒப்படைங்க. அவங்க கிட்ட இருந்து ஏதாவது லீட் கிடைக்குதான்னு நான் பாக்குறேன். நீங்க நம்ம ஸ்டேஷனுக்கு வாங்க மேடம். அப்படி இருக்கிற ரவுடிங்களை நான் நம்ம ஸ்டேஷனுக்கு வர வச்சிடுறேன். தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. நாம சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். ஓகே மேடம், நான் கிளம்புறேன். ஓகே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி அனிவர்சரி. தேங்க்யூ. கல்யாண நாள் வாழ்த்துக்கள். 2 பேரும் சந்தோஷமா நீடூழி வாழணும். தேங்க்யூ நாகு. உங்களோட விஷஸ் மீன்ஸ் a lot to me. எனக்கு எங்க அம்மாவே முன்னாடி நின்னு வாழ்த்துற மாதிரி இருக்கு அண்ணி. நீங்க எங்க அம்மா மாதிரி தான் இந்த குடும்பத்துல இருக்கீங்க. ரொம்ப நன்றி அண்ணி. கல்யாண நாள் அதுமா கண் கலங்க கூடாது, சரியா? தம்பி, மல்லி கண்ல நான் எப்பவுமே ஆனந்த கண்ணீரை மட்டும் தான் பார்க்கணும், சரியா? இதுவே ஆனந்த கண்ணீர் இருந்தா நினைக்கிறேன். என்ன மல்லி? சரி வாங்க சாப்பிட போலாம். டாடா, ம். என்னோட விஷ் உங்களுக்கு வேணாமா? உன்னோட விஷ் இல்லாமலா? உன் விஷ் இல்லாம என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. கம் ஆன், விஷ் மீ. ஹாப்பி anniversary மல்லிமா and டாடா. You are the best parents in the whole world. I love you both so much. Love you டாடா. Thank you. செல்ல குட்டி தான் இவ. Love you மல்லிமா. தேங்க்ஸ் வெண்பா. இப்படி நீ விஷ் பண்ற வரைக்கும் நாங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு gift ரெடி பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு நீங்க இங்க கூட்டிட்டு வந்ததுனால கம்ப்ளீட் பண்ண முடியல. நீங்க சென்னை வந்ததும் நான் கம்ப்ளீட் பண்ணி தரேன். ஓகே செல்லம். ஆனா நீ ரெடிமேடா ஒரு gift வச்சிருப்பல்ல, அதை இப்ப கொடு பாப்போம். அம்மா. சரி சாப்பிட போலாமா? போலாம். போலாம். வெண்பா அங்க போ. கொடுங்க. நாங்க மேடம். ஆ, இன்னொரு பிளேட். நீங்க போங்க. ஓகே மேடம். மல்லி, நான் தான் 3 பிளேட் வைக்க சொன்னேன். ஆனா நம்ம 4 பேர் இருக்கோமே அண்ணி. எங்க நம்ம 3 பேர் தானே இருக்கோம். 3 பேரா? ஆமா. 1 2 3 4. இல்ல, 1 2 3. மல்லி, உனக்கு இன்னும் புரியலையா? நாம 2 பேரும் தனித்தனி ஆள் இல்ல, நாம 2 பேரும் ஒண்ணுன்னு தான் சொல்றாங்க. அதனால ஒரு பிளேட்ல தான் சாப்பிடணும்னு உன் அண்ணி சொல்றாங்க. நான் பண்ணிக்கிட்டு இருந்தத இப்ப எனக்கு உங்க அண்ணியும் பண்றாங்க. அப்படியா? மல்லி, இந்த மாதிரி லவ் கேமுக்கெல்லாம் நீ ஸ்மார்ட்டான பொண்ணு நினைச்சேன். நீ கொஞ்சம் வீக் தான் போலையே. நீங்க சொல்றது சரிதான் நாகு. அப்படியெல்லாம் இல்ல. எங்க அண்ணி என்கிட்ட இப்படி பேசுவாங்கன்னு நான் நினைக்கல, அவ்வளவுதான். மல்லிமா சமாளிக்கிறாங்க. எல்லாரும் சும்மா இருங்க. மேடம். வேங்க. கேக். வாவ், இதெல்லாம் வேற இருக்கா? ஆமா தம்பி, கப்பல் ஆனிவர்சரிக்கு வராங்கன்னு சொன்னா போதும், இதெல்லாம் அவங்களே ரெடி பண்ணிடுவாங்க. ஓ நைஸ் நைஸ் என்ன நைஸ். பாத்துட்டு இருக்கீங்க? கட் பண்ணுங்க, கொடுங்க. கொடுங்க. பத்ரம். ஓ தேங்க் யூ. கட் பண்ணுங்க. மல்லி வா. வெண்பா வா. தம்பி, ஆ? மல்லிக்கு ஊட்டி விடுங்க.
மல்லி ஊட்டி விடு. இரு. நாகு இந்தாங்க சாப்பிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் நாகு. எங்களோட செகண்ட் ஆனிவர்சரிய மறக்க முடியாததா பண்ணிட்டீங்க. தேங்க்ஸ் a lot. ஐயோ என்ன தம்பி. மேடம் அண்ணே இந்தாங்க, நீங்களும் கேக் எடுத்துக்கோங்க, மீதி எல்லாரும் ஷேர் ஓகே பண்ணிக்கோங்க. மேடம், தேங்க்ஸ் மேடம். தம்பி என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க, சாப்பிடுங்க ரெண்டு பேரும். மல்லி ஊட்டி விடு மல்லி. ஆ. ம். இட்லி சூப்பரா இருக்குல்ல மல்லிமா? அம்மா இன்னைக்கு என்னங்க பிளான்? எனக்கு என்ன தெரியும், எல்லாமே இதோ உங்க அண்ணி தான் டூர் பிளானர், அவங்க தான் சொல்லணும். உட்காரு, இதுவும் நல்லதா மச்சான் இருக்கு. The Chennai Silks in Mega Summer Sale. The Chennai Silks in Mega Summer Sale. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.